ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து என் ஃப்ரெண்டு என் தம்பி என் ஃப்ரெண்டு வரலன்னு சொல்லியிருந்தான். அவன் வரலையாம், ஏதோ ஒரு ப்ராப்ளமா. இப்போ என் தம்பி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1vs1 போக போகிறோம். நானும் என் தம்பி 1vs1. இப்போ என் தம்பி ஆன்லைனுக்கு வருவான் இன்னும் 2 நிமிஷத்தில். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன். அவன் ஜெயிச்சானா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நான் ஜெயிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். இதோ என் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். அவன் ஃபோன் லாகின் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் என் தம்பி ஓல்டாச்சு. இந்த பண்டல் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்கள் நிறைய பண்ணாதான் என்னால் பண்டல்லாம் எடுக்க முடியும். இது என்னதுன்னு தெரில, லுக் சேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது, எடுக்கணும்னு தோணுது. இங்கே பாருங்க, இது என்ட்ரியா என்னன்னு தெரில, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது ஓல்டஸ்ட் என்ட்ரி மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இருங்க என் தம்பி வரானான்னு பார்க்கலாம். என் தம்பிக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ, அதுதான் வந்துட்டுருக்கான். இந்த இவங்க பார்க்குறேன். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கேன். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்ச். சொல்லிட்டேன், அவன் ஜெயிச்சானா லைக் பண்ணு, நான் செஞ்சாங்கன்னா நான் ஜெயிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களுக்கு கிவ்அவே தருவேன். ரோப்ளாக்ஸ்லேயும் கொடுப்பேன், இதுலேயும் கொடுப்பேன். இதில் ஒரு வீக்லி கிவ்அவே தரப்போகிறேன். மறக்காமல் உங்கள் ஐடி பேரும் ஐடி பாஸ்வேர்டும் கமெண்ட்டில் அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வீக்லி, அதுவும் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுவேன். என் தம்பி இது வந்துட்டான். என் தம்பி இன்னும் இருங்க என் தம்பி ஒரு நிமிஷம் கிட்ட சொல்கிறேன். நிமிஷம் இதோ நீங்கள் வந்து நிறைய பேர் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க கன் பாயிண்ட். ஏதோ இப்போ அதை நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் இல்லை, சரி இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு இங்கே மேலே இருக்குல்ல கேரக்டர் டைப், இதை கிளாசிக்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா மாறிடும். இதையே நீங்கள் நியூவில் வச்சிங்கன்னா இது மாதிரி ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி வேறு கொஞ்சம் ஒன் டாப் பிளேயர் வேறு, கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி என் தம்பி பேசணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேசினான்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியாது, வேணாம். சரி அவன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் அதெல்லாம் சொல்லுவான். சரி சொல்லு நிஷாந்த். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அதுக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துனே இருக்கும். வீடியோ ராப்ளக்ஸ் வீடியோ ராப்ளக்ஸ் ஏன்டா இதில் இருக்கிற வாடா மேட்ச்சுக்கு. சரி என் தம்பி அந்த செட்டிங்ஸில் நான் சொன்ன ஒரு செட்டிங்ஸு உங்களுக்காக செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன். நிறைய ப்ரோ பிளேயர் வச்ச செட்டிங்ஸு பார்த்தீங்களா. எனக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட வேணாம், எனக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்படிதான் அடிக்கணும், இப்படி அடிச்சாதான் உங்களுக்கு பவர். நீங்கள் ஒன்றே சொல்லி சின்ன பையன் ஏமாத்துங்க. அவனா சின்ன பையன், அவன் ஐடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இந்த ஐடி கூட அவன் தான் விளையாடிட்டு இருக்கான். அடிக்கடி என் ஐடியில் தான் விளையாடி எப்படியும் ஹீரோய்க்கு ஒன்று அடிச்சுட்டான். நான் இது வரைக்கும் ஒரு ஹீரோய்க்கு கூட அடிக்கல. என் தம்பி அடிச்சு கொடுத்த ஒரே ஒரு ஹீரோய்க்கு தான் இருக்குது இந்த ஐடியில். ஆனால் ஒன்று என்கிட்ட தோற்றுருவான், ஏன்னா நான் கொஞ்சம் ரேங்க்கு புஷ் பண்ண மாட்டேன், நான் தான் விளையாடுவேன் கொஞ்சம். ஆனால் அந்த ஹீரோய்க்கு புஷ் பண்ணதுக்கும் காரணம் கொஞ்சம் நான் தான். டைமண்ட் வரைக்கும் ஏற்றினான், அதுக்கப்புறம் அவன் ஏற்றிக்கினான். இந்த ஐடியிலேயே அவன் தான் ஏற்றி விட்டான், நான் அடிக்கலாம்னு நினச்சேன் இந்த ஐடியை. சொல்லலாம் இல்லையா, இவன் இப்படிதான் சொல்கிறேன்னா இல்லையா. ஏடபிள்யூஎம் கிங்கு ஹெட் எக்ஸ்பர்ட்னு பேரே வாங்கியிருக்கான். என் தம்பி வேறு இருக்கட்டும். சொன்னா இல்லையா,
அவன் டக்கு டக்குன்னு அடிப்பான். இதுதான் அவன்கிட்ட ஒரு பிரச்சனை. ஏடபிள்யூஎம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அடிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா போன வீடியோலேயே. சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வாங்க கவனிங்க. இந்த ரவுண்டு சும்மா தரமாக அடிக்கிறேன், தரமாக. ராம்சன் இந்த வாட்டி என் தம்பி செத்தான் என் கையில் தான் அவன் சாவு. எப்படி செம்மையாக நான் சொன்ன செட்டிங்ஸ் தாம்சனுக்கு மட்டும் நல்லா வேலை செய்யும். நான் சொன்ன செட்டிங்ஸு ஜென்ரலில் மட்டும் 199 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ கேமரா பட்டன் 199 வச்சுக்கோங்க. இன்னும் ஹெட்டாகும். செம்ம செட்டிங்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்குது உங்களுக்கு. 1 புல்லட்டுக்கும் இதே தான். அதான் ஹெச்பி பாரு. என் தம்பி பாவம் 10 ஹெச்பி வச்சுன்னு எப்படி என்ன ஸ்னோ சோனில் சமாளிக்க முடியும்னு நான் சொன்னேன். இல்லைடா நான் ஒன்ட்டா படிப்பேன்னு சும்மா கொத்த காலில் நின்னான். ஒத்த காலையும் உடச்சி அமுச்சு விட்டேன். இந்த ரவுண்ட் பாருங்க, சும்மா டஸ்டிக்கில் பின்னுறான் அவனை. எனக்கு எப்படி ஏன் உழலன்னு தெரியல இந்த செட்டிங்ஸுக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. பாய்.